வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்கள் அனைவரும் விடுதலை, படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தல். எல்லையில் 5 நாட்களில் 6வது முறையாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல். பயங்கரவாதிகள் தாக்குதலில் காஷ்மீரில் போலீசார் 2 உள்பட 3 பலி. சினிமா படங்களுக்கு தடை விதிப்பது தயாரிப்பாளர்களின் அரசியல் அமைப்பு உரிமைக்கு மீறிய செயல் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. படம் பிடிக்காவிட்டால் பார்க்காமல் இருக்கும்படி நீதிபதிகள் அறிவுரை. விரிவான செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்கள் 94 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டையில் இருந்து கடந்த மாதம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 94 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி ராமநாதபுரம், நாகை மாவட்ட மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் உட்பட பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் இந்தியாவின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இலங்கை அமைச்சர் பெரிசியிடம் கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து மீனவர்கள் அனைவரையும் இலங்கை அதிபர் ராஜபக்சே புதனன்று விடுதலை செய்ய உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து வியாழனன்று மீனவர்கள் 94 பேரும் ஊர்காவல்துறை, பருத்தித்துறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய 3 நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டனர். மீனவர்கள் விடுவிக்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த ராமநாதபுரம் மீனவர்கள் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். இலங்கை சிறையில் இருக்கிற 94 மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவதாக செய்தி அறிவித்திருந்தார்கள். அது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் படகுகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது வருத்தமா இருந்துச்சு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசியில் என்கிட்ட பேசினாங்க. காலையில பேசி படகுகளும் மீனவர்களும் விடுவிக்கப்படுவதற்கு சூழ்நிலை இருக்கு. நீங்க அருகில வெளிவாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுஷ்மா சுவராஜ் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது 2 நாள்ல படகோட சேர்த்து மீனவர்கள் விடுவிக்கப்படுவாங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. விடுவிக்கப்பட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தமா இருக்கு எங்களுக்கு. இந்த அரசை நாங்க பாராட்டுவோம். இந்த நிகழ்ச்சியை நாங்க ரொம்ப வரவேற்போம். அதனால இது நடக்கணும்னு சொல்லி நாங்க ஆண்டவனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அரசாங்கம் ஒரு 94 மீனவர்களை ரிலீஸ் பண்றதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம்னா கூட உரிய காலத்துல நடந்திருந்தா இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் ஒண்ணு. இதுல ரெண்டாவது என்னன்னு சொன்னா, கடந்த 24ஆம் தேதியிலிருந்து மீனவர்கள் இதற்காக தொடர்ச்சியாக ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி அதனுடைய உச்சகட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறது கொஞ்சம் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாகவும் அது இருக்கு. இதனிடையே விடுதலையாகி தாயகம் திரும்ப உள்ள மீனவர்களை அழைத்து வர இந்திய கடலோர காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் அனைத்து மீனவர் சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை நிலைநாட்டுவது தொடர்பாக அனைத்து மீனவர் சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் வியாழனன்று நடந்தது. கூட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கோசுமணி தலைமை தாங்கினார். கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர மத்திய அரசை வலியுறுத்துவது, மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்வதை தடுத்து நிறுத்த மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும், படகுகளை மீட்டுத் தர மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்பது, கச்சத்தீவு பகுதியில் பாரம்பரியமாக தமிழக மீனவர்கள் தொடர்ந்து மீன் பிடிப்பதற்கு மத்திய அரசு இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கு 93 மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். 93 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை வரவேற்கின்ற அதே வேளையில் 62 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தங்களது கோரிக்கைகளை 15 நாட்களில் நிறைவேற்றவில்லை என்றால் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 5 நாட்களில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் போர் நிறுத்த விதிகளை மீறி 6வது முறையாக இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 போலீசார் உள்பட 3 கொல்லப்பட்டனர்.
ஜம்மு காஷ்மீரில் உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் உள்ள இந்திய முகாம்கள் மீது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. புதனன்று இரவு 9 மணிக்கு பூஞ்ச் மற்றும் ஹாமிர்பூரில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். சிறிய ரக பீரங்கி குண்டு, எரிகுண்டுகளை வீசியும் எந்திர துப்பாக்கிகளால் சுட்டும் பாகிஸ்தானியர் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இந்த சண்டை அதிகாலை வரையில் நீண்ட நேரத்துக்கு நீடித்ததாக வியாழனன்று காலை ராணுவ செய்தி தொடர்பாளர் மணிஷ் மேத்தா ஜம்முவில் தெரிவித்தார். இந்த சண்டையில் இரு தரப்பிலும் யாருக்கும் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை. கடந்த 5 நாட்களில் மட்டும் 6 முறை பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்திய எல்லைக்குள் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்வதற்காகவே இவ்வாறு இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீரென தாக்குதல் நடத்துவதாக இந்திய ராணுவத்தினரும் உளவுத்துறை அமைப்புகளும் குற்றம் சாட்டுகின்றன. இந்நிலையில் தெற்கு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள பாம்போர் எனும் பகுதியில் புதனன்று இரவு ரோந்து சுற்றி வந்த போலீஸ் வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் கொரில்லா தாக்குதல் நடத்தினர். இதில் சாலையில் நடந்து சென்ற நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இத்தாக்குதலில் 2 போலீசாரும் பலத்த காயமடைந்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2 போலீசாரும் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். திரைப்படங்களை வெளியிட தடை விதிப்பது அவற்றின் தயாரிப்பாளரது அரசியலமைப்பு உரிமைகளை மீறிய செயல் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் படம் பிடிக்காவிட்டால் பார்க்காமல் இருங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஹிந்தி திரையுலகின் முன்னணி ஹீரோவான அமீர்கான் நடிப்பில் ராஜ்குமார் ஹிரானி இயக்கத்தில் உருவாகி வரும் PK எனும் ஹிந்தி திரைப்படம் டிசம்பர் 19ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இப்படத்துக்காக அமீர்கான் நிர்வாணமாக கொடுத்த போஸ் சர்ச்சையை கிளப்பியது. நிர்வாண காட்சி மட்டுமின்றி மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ள PK படத்துக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அகில இந்திய மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி முன்னணி எனும் தொண்டு நிறுவனம் பொதுநல வழக்கு தொடர்ந்தது. இப்படத்தை திரையிட்டால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இவ்வழக்கு வியாழனன்று தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. படத்துக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் திரைப்படங்களை வெளியிட தடை விதிப்பது பட தயாரிப்பாளர்களின் அரசியல் அமைப்பு உரிமைகளை பறிப்பதாக அமைந்துவிடும் என்று கருத்து தெரிவித்தனர். உங்களுக்கு படம் பிடிக்காவிட்டால் படத்தை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் என்று மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீலிடம் கூறிய நீதிபதிகள் மத விவகாரங்களை உச்சநீதிமன்றத்திடம் கொண்டு வர வேண்டாம் என்றும் திரைப்படத்தில் இடம்பெறுபவை கேளிக்கைக்கான சமாச்சாரங்கள் என்றும் கூறினர். பீடி சிகரெட்டுகளுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட மற்றொரு வழக்கும் வியாழனன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கும் அனைத்து மாநில யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பொது இடங்களில் புகைப்பிடிக்க 6 ஆண்டுகளுக்கு முன் தடை விதிக்கப்பட்டது. அதோடு கல்வி நிலையங்களுக்கு அருகிலும் 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கும் பீடி சிகரெட் விற்கவும் தடை உள்ளது. ஆனால் எந்த தடை உத்தரவும் முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்துக்கு மின்சாரத்தை கொண்டுவர மின்பாதையை ஒதுக்கித் தர வேண்டும் என்று பிரதமர் மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சரிகட்ட தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம் டான்ஜெட்கோ பல தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களுடன் 3300 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க 2014ஆம் ஆண்டிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தெற்கு மண்டலத்துக்கு வெளியிலிருந்து, அதாவது மேற்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களைச் சேர்ந்த தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து 2158 மெகாவாட் மின்சாரம் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த மின்சாரத்தை தமிழகத்துக்கு கொண்டுவர மின்பாதையை ஒதுக்கித் தர கோரும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களின் விண்ணப்பத்தை பரிசீலித்து அனுமதி வழங்க மத்திய மின்சார அமைச்சகம் மத்திய மின்பாதை கழகத்துக்கு அறிவுறுத்த வேண்டுமெனவும் பிரதமர் மோடியை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களுக்கிடையிலான மின்பாதை பயன்படுத்துவதில் தமிழகத்துக்குரிய பங்கு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய மின்பாதை கழகத்துக்கு உத்தரவிட வேண்டுமெனவும் மோடியை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மதுரை, திண்டுக்கல் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை 71 அடி கொள்ளளவு கொண்டது. மழை இல்லாமல் 2 மாதங்களுக்கு முன்பு வறண்டு கிடந்த இந்த அணைக்கு தற்போது கேரளாவில் பெய்யும் மழையால் மயிலாடும்பாறை, கடமலைக்குண்டு மற்றும் முல்லை பெரியாறு அணை பகுதிகளிலிருந்து அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 47.70 அடியாக உள்ளது. தற்போது வினாடிக்கு
904 கன அடி வீதம் வைகை அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மதுரை, திண்டுக்கல் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக வியாழக்கிழமை முதல் 1540 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து வரும் 17ஆம் தேதி வரை மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்து மத தலைவர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டிய 6 பேரை கோவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சில மாதங்களுக்கு முன்பு சேலம் ஆடிட்டர் ரமேஷ், வேலூர் வெள்ளையப்பன், திருவள்ளூர் சுரேஷ்குமார் என இந்து மத தலைவர்கள் அடுத்தடுத்து மர்ம நபர்களால் கொல்லப்பட்டனர். இதில் ஆடிட்டர் ரமேஷ் கொலை சம்பவம் தொடர்பாக பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ரமேஷ் கொலை சம்பவத்தை தொடர்ந்து இந்து மத தலைவர்களுக்கு போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தினர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் தமிழகத்தில் மேலும் பல தலைவர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்பட்டது தெரிய வந்தது. இதனிடையே இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மீது தாக்குதல் நடத்த திருப்பூர் மற்றும் கோவையில் பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர தேடுதல் நடத்தினர். இதில் சதித்திட்டம் தீட்டிய சதாம் உசேன், ரஹமத்துல்லா, அப்துல் ரஷீத், முகமது அசாருதீன், நவ்ஷாத் மற்றும் அப்துல்லா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படும் இந்து மத தலைவர்களை கொல்வதற்கு ஜிகாத் எனும் புனித போர் நடத்துவதாகவும் இதற்காக இளைஞர்களை ஒன்று திரட்டி சதித்திட்டம் தீட்டியதும் தெரிய வந்தது. கைதான 6 பேருக்கும் மருத்துவ பரிசோதனை முடித்து அரசு மருத்துவமனையில் இருந்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வந்தனர். அப்போது செய்தியாளர்களை பயங்கரவாதி ஒருவர் தாக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. அவர்களை கட்டுப்படுத்தி அழைத்துச் சென்ற போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே மின்வேலியில் மின்சாரம் தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஆறுமுகம் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தமது வயலுக்கு சென்றார். வெகு நேரமாகியும் ஆறுமுகம் வீடு திரும்பாத நிலையில் அவருடைய மனைவி புவனேஸ்வரி வயலுக்கு விரைந்தார். அப்போது அங்கு ஆறுமுகம் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த புவனேஸ்வரி ஊர் மக்களை அழைத்து வந்தார். அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஏழுமலை தனது கரும்பு தோட்டத்தில் காட்டுப்பன்றிகள் நுழையாமல் தடுக்க சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்திருந்ததும் அதில் மின்சாரம் தாக்கி ஆறுமுகம் பலியானதும் தெரியவந்தது. தகவல் அறிந்த மின்வாரிய அதிகாரிகள் வேலிக்கு வந்த மின்சாரத்தை துண்டித்தனர். என் மகன் ஆறுமுகம் 6 மணிக்கு பள்ளிக்கு போனோம் சாமி. 8 மணிக்கு என் பணி சாப்பாடு வச்சுட்டு போச்சு. பள்ளியில போய் கம்மி மாடிக்கு வீட்டு தின்னு சாமி. ஆறுமுகத்தின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மின்வேலி அமைத்த ஏழுமலை உட்பட 2 பேரை தேடி வருகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி சினிமா நடிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களைப் போல வேடமணிந்து மேடை கலைஞர்கள் கோட்டை நோக்கி பேரணி சென்றனர். மறைந்த மற்றும் மறக்க முடியாத அன்றைய நடிகர் முதல் இன்றைய நடிகர்களை முன்னிறுத்தி பாடல்களின் இசைக்கேற்ப நடன அசைவுகளால் மக்களின் மனதில் உள்ள கவலை மற்றும் மன அழுத்தத்தையும் மறக்க செய்கிறவர்கள் மேடை நடன கலைஞர்கள். சமீப காலமாக ஆபாச நடனம் ஆடுபவர்களை மனதில் வைத்து உண்மையான மேடை நடன கலைஞர்களுக்கு அளிக்கப்படும் வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக தெரிவித்த மேடை நடன கலைஞர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து கோட்டை நோக்கி பேரணி நடத்தினர். தென்னிந்திய மேடை நடன கலைஞர்கள் நடத்திய இப்பேரணியில் பல்வேறு வேடமிட்டு கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளைக்கு, ஆனா எங்களுடைய தென்னிந்திய மேடை நடன கலைஞர்களுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கல. என்னைக்கு எங்கள் நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. எங்களுடைய சாப்பாடு, எங்களுடைய குழந்தைகள் படிப்பு செலவு, மருத்துவ செலவு எல்லாமே எங்களுக்கு தந்தது இந்த நடனம் தான். இந்த நடனத்தை விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆபாசமா நடனம் ஆடுறவங்கள அனுமதி செய்யாதீங்க. ஆபாச நடனம் ஆடாத இருக்கிறவங்கள ஆடுறதுக்கு அனுமதி செய்யுங்க. தமிழகம் முழுவதும் 1 லட்சம் குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டு உள்ளதாகவும் அவர்கள் வாழ்வுக்கு தமிழக அரசு வழி செய்யும் என்று நம்புவதாகவும் பேரணியில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். தங்கத்தின் விலை வியாழனன்று சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 21,664 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,708 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 46 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 43,840 ரூபாயாக இருந்தது. ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆடி 28ஆம் நாள் விழாவை முன்னிட்டு காவிரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் போது பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு சென்று மங்கல பொருட்கள் படைத்து வழிபாடு செய்வார்கள். ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியாதவர்கள் ஆடி 28ஆம் நாள் விழாவை கொண்டாடுகின்றனர். இந்த நாளில் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் காவிரி தாய்க்கு சீர்வரிசை வழங்கும் வைபவம் நடக்கும். இதை முன்னிட்டு உற்சவர் நம்பெருமாள் அம்மா மண்டபம் படித்துறைக்கு வந்தார். பின்னர் காவிரி தாய்க்கு மாலை, பட்டுப்புடவை, சந்தனம், தாலி போன்ற மங்கல பொருட்களை யானை மீது எடுத்து வந்து சீதனமாக அளித்தார். இன்று நம்பெருமாள் இந்த திருக்காவேரிக்கு எழுந்ததிலிருந்து அந்த காவிரி தாயாருக்கு தன்னுடைய மரியாதையை செலுத்துகின்றார். இன்று நம்பெருமாளுடைய நேரடி கடாட்சத்திலே அந்த காவிரியானது புனிதமாகின்றது. இங்கு எழுந்திருக்கும் நம்பெருமாளை தரிசிப்பதால் எல்லோருக்கும் குன்றாத செல்வம் என்று சொல்வோம், குறையாத ஆரோக்கியம் என்று சொல்வோம். அவை அனைத்தையும் தரக்கூடிய சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் இன்று பக்தர்களுக்காக தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு இறங்கி வந்து இந்த மண்டபத்திலே சேவை சாதிப்பது என்பது மிகவும் விசேஷமான அனுகிரகமாகும். காவிரி ஆற்றிலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் வெளியாண்டாள் சன்னதியில் மாலை மாற்றிக்கொண்டு பின்னர் மூலஸ்தானம் சென்றார். இந்த வைபவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.